உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் அரசியல் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்திய அரசியலை பத்தி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அதை பற்றிய ஒரு தகவல் எனக்கு புரிந்தத, எனக்கு தெரிந்தத உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இது யாரையும் புண்படுத்தவோ, காயப்படுத்தவோ அல்லது எந்த ஒரு அரசியல் தலைவர்களையும் விமர்சிப்பதோ இல்ல. ஆனா உண்மையான நிலவரம் இதுதானே அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. ஆம் உறவுகளே, ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் தாக்கல் அப்படின்னு சொல்லி நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்க சட்டமன்றத்திலையும் பார்லிமென்றத்திலையும் இது நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி 80 ஆண்டு காலம் நிறைவு பெற்றுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. 80 ஆண்டு காலம் முடிஞ்சிச்சுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள். இந்த 80 ஆண்டு காலம் நிறைவு பெற்ற எத்தனையோ பிரதமர்கள், எத்தனையோ மந்திரிகள், அமைச்சர்கள்லாம் வந்து போயிருப்பாங்க. அதில் எத்தனையோ எம்பிகளும் போயிருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய முழு பணிகளையும் யாராவது ஒருத்தர் செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கோடிக்கணக்கான கேள்விக்குறிகள் தான் போடணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு செய்ததாக இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் இதுவரைக்கும் பதிவு செஞ்சதா ஒரு பதிவும் எனக்கு தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் அதை பதிவு செய்யுங்க. அதாவது வரலாற்று சிறப்புமிக்க செயல்பாட்டுகளை இந்த மந்திரி, இந்த எம்எல்ஏ செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி, இந்த அமைச்சர் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போடுங்க. அப்படியே 1, 2 பேர் ஏதாவது செஞ்சுருந்தா கூட அது பெரிய லெவலில் பேசப்படாது, அல்லது அதை மற்றவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மூடி மறைக்கப்படும். இப்படித்தான் இதுவரையும் நம்மளுக்கு வரலாறுகளை சில குறிப்பிட்ட இனங்கள் அதை மூடி மறைப்பதற்காகவும் அல்லது அதை வேறு ஒரு கட்டுக்கதையாக மாற்றி அமைப்பதும் தான் இன்று வரை நடந்துக்கிட்டு இருக்கிறது. சரி, நிதிநிலை அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஏதாவது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இவ்வளவு மிச்சம் பிடிச்சிருக்கிறோம், இது வரைக்கும் செலவினங்களை மட்டுமே நம்ம கணக்காமிச்சிட்டு இருந்தோம், இந்த ஆண்டு நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய பட்ஜெட்டுகள் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்தது போக, எல்லா செலவினங்கள் கழிஞ்சது போக இவ்வளவு நிதிகள் நம்மளுக்கு மிச்சப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு நிதிநிலை அறிக்கைகளும், இது மாநிலங்கள்லையும் இது மாதிரி ஒரு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. சட்டமன்ற பார்லிமென்றத்திலையும் இது போன்ற ஒரு நிதிநிலை அறிக்கைகளை யாரும் சமர்ப்பிக்கப்படவில்லை. சரிங்களா? அந்த ஒரு வார்த்தை எனக்கு சில உச்சரிப்பு குறைபாடு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதனால் அது சரியாக வரமாட்டேங்குது, யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு இயல்பாகவே மனிதர்களுக்கு இருக்கிறது. சாமானிய மக்களுக்கு அந்த இயல்பான இது கூட பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, உலக நாட்டு வங்கிகள்கிட்டையும் பல உலக நாடுகள்கிட்டையும் பல உலக நிதி நிறுவனங்கள்கிட்டையும் கடனாக வாங்கி இவர்கள் பட்ஜெட் போடுகிறார்கள். அப்படி பட்ஜெட் போடும்போது இந்த பட்ஜெட்டுக்காக வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே நம்மளுடைய ஒட்டுமொத்த உலகத்தின் 150 கோடி மக்களின் உழைப்பின் ஒட்டுமொத்த உழைப்புகளும் வரி பணங்களும் இந்த கடன் வாங்கிய நிதிக்காக வட்டிகளாக கட்டப்படுகிறது. இந்த வட்டிகளாக கட்டப்பட்டது போக மீதி இருக்கிறது அரசாங்க ஊழியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சம்பளம் போக மீதி இந்த நலத்திட்ட பணிகளுக்காக ஒதுக்கப்படும் பணத்திலையும் மிகப்பெரிய அளவில் ஊழல் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் ஊறி போய் கிடக்கிறது. ஆகவே இங்கே அரசியல்வாதிகள் தங்களுக்கு பிடித்த தலைவர்கள் செய்யக்கூடியது எல்லாமே சரி அப்படின்னு நினைக்கிறது, அதாவது மக்கள் நினைக்கிறது,
அதாவது சாமானிய மக்கள், அந்த அரசியல்வாதி ஒரு கட்சியில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த கட்சியில இருக்கிறவரு வந்து அவரு தலைவரு வந்து என்ன செஞ்சாலும் வந்து சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை வந்து இருப்பது வந்து இந்தியாவில் வந்து ஒரு அதிகமான ஒரு விஷயமா இருக்கிறது. அது எந்த கட்சியாகவே இருந்தாலும் சரி, அந்த கட்சியினுடைய கொள்கைகள் வந்து அவர்கள் செய்ற த நல்ல விஷயங்களும் சில இருக்கும். 1, 2 இருக்கும். நிறைவாக சொல்லக்கூடிய அளவுக்கு இதுவரைக்கும் எந்த கட்சிகளும் செய்யல. ஆனா 1, 2 இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே வந்து ஆ தலைவர்கள் அந்த கட்சியினுடைய கொள்கைகள், அந்த கட்சிகள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் மூடி மறைப்பதற்கு அல்லது அதற்கான முட்டுக் கொடுப்பதற்கும் தான் அதிகமா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இன்னும் பல துறைகள் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்கள அ விரும்பக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருமே வந்து முட்டுக் குடுக்குற வேலையத்தான் இன்னைக்கு வரைக்கும் சாமானிய மக்களும் சரி, அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, பதவிகள் இருக்கிறவர்களும் சரி, இல்லாதவர்களும் சரி, இப்படித்தான் முட்டுக் கொடுத்துட்டு இருக்கிறார்கள். ஆகவே வந்து எத்தனை லட்சம் கோடிகள் வந்து இந்தியா வந்து கடன்ல இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் 4,00,000 வந்து அதாவது எத்தனை மில்லியன் லட்சம் மில்லியன் லட்சம் கோடிகள் வந்து கடன்ல இருக்கு அப்படிங்கிற மாரி தகவல்லாம் வருது. அத பார்க்கும்போது, படிக்கும்போது என்னை போன்ற சாதாரண மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப மனவேதனையா தான் இருக்குது. இருந்தும் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த காலம் கடந்து போயிட்டே இருக்குது. அத வந்து இது தீர்க்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இத வந்து முற்றிலுமாக தீர்க்க முடியும். அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். ஒரு நேர்மையான ஒரு பிரதமரு இந்த நாட்டுக்கு வேணும். அப்ப இதுவரைக்கும் நேர்மையான பிரதமர்கள் யாருமே இல்லையா அப்படின்னு சொன்னா, நேர்மையான பிரதமரா இருக்கணும்னு சொல்லி தான் நெறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனா, அங்க வந்து அந்த உள்ள பதவியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வரும். அதாவது அது உலக நாடுகள்ல இருந்த அல்லது உள்ளூர் அ நா உள்ளூர்ல இருக்கக்கூடிய மற்ற வேறு சில காரணங்களுக்காக வந்து அது வந்து அவர்கள் தவறான பாதையில வந்து அவர்களை அழைத்துச் செல்வதற்கு, சவாராக வழிநடத்துவதற்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய சில இனக்குழுக்கள் அவர்களை வந்து கட்டாயப்படுத்தி, அதற்கு இணங்க வைத்து, அந்த பரிந்துரையை அவர் கையெழுத்து போடும் நிலையில வந்து இந்த இதுவரையும் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே ஒரு சாராகவே நடந்திருக்குது. ஒரு பொதுவான ஒரு மனநிலையில் வந்து இந்திய அரசியலமைப்பு தலைவர்கள் வந்து ஒரு சில பேரு முயற்சி செஞ்சிருக்காங்க. அது வந்து அ அந்த முயற்சி பாதியிலேயே போயிருக்குது. இதில சில விஷயங்கள நம்ம வந்து வெளிப்படையாக பேச முடியாது. ஏன்னா, அது வெளிப்படையா பேசுனா, அது வந்து அ இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மேல வந்து ஒரு அ ஒரு த குற்றச்சாட்டு வைக்கப்படும். அல்லது அதற்காக நம்மள வந்து வேற சில விஷயங்களுக்காக சில பிரச்சனைகள் உருவாக்க நேரிடும். ஆகவே சில விஷயங்களை நம்ம வந்து வெளிப்படையா பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறது. ஏன்னா, நம்மளுக்கு பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பேசுறோம். ஆனா, அதே சமயத்துல சட்டங்கள் வந்து நாம் பேசுவது சரியா, தவறா அப்படின்னு சட்டங்கள் பார்ப்பதில்லை. ஆனால் சட்டம் வந்து அரசாங்கத்தை குற்றம் சுமத்துகிறது. அதனால் வந்து இது வந்து தவறான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லி, சட்டம் தன் கடமை செய்யும் அப்படிங்கிற மாரி சில விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே வந்து சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச முடியாது அப்படிங்கிறது தான் இருக்கிற நிலவரம். ஆகவே வந்து இன்றைய 80 ஆண்டு கால நிதிநிலை அறிக்கைகள் வந்து மாநிலங்களும் சரி அல்லது மத்தியிலும் சரி, இந்த 2 இடத்துலயுமே வந்து மிகப்பெரிய விரிசலும், மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கிறதே தவிர, மக்கள் இது பயனடைஞ்சார்களா அப்படிங்கிறதை தாண்டி, அரசியல்வாதிகள் பயனடைஞ்சிருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள் பயனடைஞ்சிருக்கார்கள், தொழில் அதிபர்கள் பயனடைஞ்சிருக்கிறார்கள். அப்ப இந்த 3 பேருக்கு மட்டுமே பயன் குடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கைகள் அ உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாமானிய மக்களுக்கு வந்து இது வந்து போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு சொன்னா, அது மாரி ஒண்ணும் தெரியல. எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா நீங்க பதிவு செய்யுங்க. அதாவது 140 கோடி மக்கள், 150 கோடி மக்கள்ல ஒரு
5% 1% மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு சில வகைகள்ல வந்து பயனடைஞ்சிருக்கலாம். மீதி இருக்கிற 95%, 99% மக்கள் வந்து இன்னும் வறுமையில தான் இருக்காங்க. ஆ காலத்துக்கு ஏற்ப வந்து சம்பளம் வேணா கூடியிருக்கலாமே தவிர, ஆனா அதுக்கு இப்ப அது தகுந்தாற்போல் வந்து செலவினங்களும் கூடியிருக்கு இல்லையா? அப்ப சம்பளம் கூடிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சம்பளம் கூடிருச்சு. நீ 1960ல அ ரூ. 10 சம்பளம் வாங்கிட்டு இருந்த. இன்னைக்கு வந்து ரூ. 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்க. 1,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு தகுந்த மாரி விலைவாசிகளும் கூடியிருக்குது. அன்னைக்கு 2 பேர் வேலை செஞ்சாங்கன்னா வீட்ல, இன்னைக்கு 5 பேர் வேலை செய்றாங்க. இப்படி கணக்கு பார்க்கும்போது வந்து எவ்வளோதான் சம்பாரிச்சாலும், இது வந்து அப்படியே வந்து மறுபடியும் செலவுகளா தான் போயிட்டுருக்கு. அப்ப இந்த செலவுகள் வந்து போறது யாருக்குடைய காரணம் அப்படின்னு சொன்னா, அரசியல் அமைப்பினுடைய சட்டதிட்டங்கள் சரியாக அமையவில்லை. அல்லது வெளிநாட்டு அந்நியர்களுக்காக சில விஷயங்களை அடிபணிந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பரவலாக பேசப்படுகிறது. அது ஒரு வேளை உண்மையாக இருந்தால் அதுவும் உண்மைதான் அப்படிங்கிற மாரி தான் அது தோணுது. அது போன்ற சில விஷயங்கள் வந்து நடக்கிறது. ஆகவே மக்கள் வந்து இங்க கடனாளியா இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளும், தொழில் அதிபர்களும், அரசு அதிகாரிகளும் அ மிக மிக பெரும் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். இது தொழில் அதிபர்கள் கோடீஸ்வரரா இருப்பது வந்து கூட ஒரு வகையில வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா, அவர்கள் ஒரு முதலீடு செய்கிறார்கள். அந்த முதலீட்டு மூலமாக வருமானம் ஈட்டுறார்கள். அதனால கோடீஸ்வரரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அரசியல்வாதிகள் கோடீஸ்வரர்களா இருப்பது வந்து இது மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதனால தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது தான் நிலைமை. இதை தாண்டி அரசு அதிகாரிகள் எப்படி கோடீஸ்வரர் ஆகல அப்படின்னு பார்த்தா, அவர்களும் லஞ்சத்தில் ஊறி போனதுனால கோடீஸ்வரராக ஆகியிருக்கிறார்கள். ஆகவே வந்து இந்த 3 கூட்டாளிகளும் கூட்டாக மக்களை சுரண்டி பிழைப்பதனால் இங்க நிதிநிலை வந்து சரியாக தாக்கல் பண்ண முடியாத சூழ்நிலையும் இருக்கிறது. அப்படியே பண்ணுனாலும் அது தொழில் அதிபர்களுக்கு வேண்டிய அ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிதிநிலை அறிக்கை வந்து போகிறது. யாரும் கீழ்த்தட்டு மக்கள் வந்து தொழில் அதிபர்களாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இது உலகம் சார்ந்த ஒரு ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதனால், இதற்கு மேல நம்ம விரிவா பேச முடியாது. நேரமும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே வந்து இன்றைய அரசியல் தகவல் எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு என்ன புரிந்ததோ, தெரிந்ததோ அதை பத்தி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யலாம். கமெண்டாக நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.